அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி என்கிற தன்னுடைய பிரபந்தத்திலே திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாளை குறித்து சரணாகதி செய்கிறார். அப்படி செய்யும் போது ஏன் நான் இந்த பெருமானிடத்தில் சரணாகதி செய்கிறேன் என்கிற காரணத்தை தானே இந்த பாசுரத்திலே கூறுகிறார். நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே என்று 4 வெளிச்சொற்களை ஆழ்வார் அமைத்துள்ளார். இந்த வெளிச்சொற்களிலிருந்து பகவானுடைய ஒவ்வொரு பண்பை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகரில் புகழாய் என்று சொன்னால் பகவான் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் மிக தாழ்ந்தவர்களோடும் எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் பழகுகிறார் இல்லையோ, அதனால் அவருக்கு பெரிய புகழ் உள்ளது. ராமனுக்கே எதனால புகழ்? ராவணனை அழித்தான் என்றோ கரதூஷணாதிகளை கொன்றான் என்பதற்காகவோ மட்டும் அல்ல, குஹனோடு தோழமை கொண்டார், சுக்ரீவனை தம்பியாக ஏற்றுக்கொண்டார், விபீஷணனை தனக்கு தம்பியாக கொண்டார் என்கிற ஒரு பண்புதானே ராமனுக்கு நம்மை ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. அதனால் புகழ், பகவானுக்கு புகழை ஏற்படுத்தக்கூடியது அவருடைய சௌஷீல்யம் என்கிற ஒரு பண்பு, அதுவும் திருவேங்கடமுடையானிடத்திலே உள்ளது. அடுத்தது உலகம் மூன்றுடையாய், உலக அனைத்துக்கும் அவர்தான் தலைவனாக இருக்கிறார் என்றால் அப்ப இந்த சம்சாரத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்கான உரிமை, தகுதி, அதற்கான சக்தி அனைத்தும் அவரிடத்துல உள்ளதுன்னு தெரிகிறது. அப்ப மேன்மையை தெரிந்து கொள்ளலாம். என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே, மிக எளியவராக நமக்கும் தலைவராக. தலைவர்னு சொன்னால் பெரிய மனிதர்களுக்கு மட்டும் ஒருவர் தலைவராக இருப்பார்னு சொன்னா பிரயோஜனம் கிடையாது. எவ்வளவு எளியவனாக இருந்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால் தானே பெருமை தெரிய போகிறது. அதுவும் திருவேங்கடத்தில் நாம் அனைவரும் கண்ணால் கண்டு சேவிக்கும்படிக்கு வந்து இருக்கிறார். அப்ப எளிமை தெரிகிறது. அப்ப மேன்மை, எளிமை, அனைவரோடும் பழகக்கூடிய தன்மை, இவை அனைத்தும் இவரிடத்தில் இருக்கிறபடியால் நான் ஸ்ரீனிவாச பெருமானிடத்திலே சரணாகதி செய்கிறேன் என்று ஆழ்வாருடைய கூற்று. இதை கேட்டவுடனே நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அப்ப இந்த பண்புகள் இல்லாத ஒருவரிடத்தில் சரணாகதி செய்தால் அது என்ன ஏற்படும்? அது பயனை கொடுக்குமா, பயனை கொடுக்காதா என்கிற சந்தேகம் ஏற்படுமே. கண்டிப்பாக பயனை கொடுக்காது. யாரிடத்தில் சரணாகதி செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்துதான் முடிவெடுக்க முடியும். யாரிடத்துல மேன்மையும் முழுமையாக இருந்து எளிமையும் முழுமையாக உள்ளதோ அவரிடத்தில் தான் சரணாகதி பண்ணலாம். ஏதோ உலக விஷயங்கள் நமக்கு தேவை என்றால், நமக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும் என்றால் 10,100 ரூபாய் இருப்பவரிடம் போய் பிரார்த்தித்தால் கூட அவர் மிகுந்த கருணை உடையவராக இருந்தால் தனக்கு 100 ரூபாய் மட்டும் வச்சுட்டு நமக்கு 10,000 ரூபாயும் கொடுத்துடலாம். நமக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வேணும் என்றால் அதுக்கு பெரிய கோட்டீஸ்வரன் இடத்துல போய் கேட்க வேண்டும். அப்ப நான் அவரை அணுகவும் முடிய வேண்டும், நான் ஆசைப்பட்டதை கொடுக்கும் அளவுக்கு அவருக்கு சக்தியும் இருக்க வேண்டும். இது இரண்டும் இருந்தால் தானே சரணாகதி பலிக்க போகிறது. எனக்கு மோட்சமே வேண்டும் என்றால் அப்ப பரம்பொருளான நாராயணன் ஒருவனிடத்தில் தான் சரணாகதி செய்ய முடியும். ஏன்னா அவர்தான் மேன்மை, எளிமை இரண்டையும் முழுமையாக உடையவர். விபீஷணன் ராமனிடத்துல சரணாகதி பண்ணும் போது நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று சொல்லுகிறார். உலக அனைத்துக்கும் புகழாக ராமன்தான் இருக்கிறார் என்று விபீஷணனுடைய வார்த்தை. எப்படி தெரிந்து கொண்டார் என்றால் ராகவாய மகாத்மனே. ராகவன் என்று சொன்னால் ரொம்ப எளியவர், கண்ணுக்கு தெரியும்படி தசரதனுக்கு மகனாக வந்து பிறந்திருக்கிறாரே, அப்ப ரொம்ப எளியவர்னு அர்த்தம். மகாத்மான்னு சொன்னால் மிக பெரியவர், அவருடைய சக்தி எவ்வளவுன்னு அளவே இட முடியாதுன்னு பொருள். அப்ப மேன்மை எளிமை இரண்டும் உடையவராக ராமன் இருக்கிறபடியால் இவர்தான் உலக அனைத்துக்கும் புகழ் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று விபீஷணனுடைய கூற்று. அப்ப மேன்மை எளிமை இரண்டும் இருப்பவரிடத்தில் தான் சரணாகதி செய்ய வேண்டும். அப்படி என்றால் தான் அது பலிக்கும். அப்படி இல்லாமல் போனால் வேறு யாரிடமாவது சரணாகதி செய்தால் அது பலிக்காது என்பதை ராமாயணத்திலே ஒரு அழகான கட்டத்தை பார்த்து நாமும் புரிந்து கொள்ளலாம். கீழே பல பகுதிகளாலே ராமனிடத்தில் யாரெல்லாம் சரணாகதி செய்தார்கள், அவையெல்லாம் எப்படி எப்படி பயனளித்தன என்பதை பார்த்தோம். அதிலிருந்து ஒவ்வொரு கருத்தை தெரிந்து கொண்டோம். அதே போல பரதன் செய்த சரணாகதி ஏன் பயன் அளிக்காமல் போயிற்று என்பதையும் பார்த்தோம். அவர் ராமனிடத்துல தான் செய்தார், ஆனா ராமனுடைய உள்ள கருத்துக்கு முரண்பட்டு செய்து விட்டார், அதனால் அது பலிக்காமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போவது ராமனே செய்த ஒரு சரணாகதி.
இதுவரைக்கும் ராமரிடத்தில் அனைவரும் சரணம் புகுந்தார்கள். இப்போது ராமனே ஒருவரிடத்தில் செய்த சரணாகதியை பத்தி பார்க்க போகிறோம். அது பலிக்காமல் போயிற்று. ராமனிடத்துல பிரார்த்தித்தால் அது பலிக்கும். ராமன் போய் நம்ம காலில் விழுந்தா ஏதானு பிரார்த்திக்க முடியுமா? ராமன் நம்மிடத்துல வந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடுன்னு சொன்னால், குபேரன் நம்மிடத்திலே வந்து எனக்கு கொஞ்சம் பண தட்டுப்பாடா இருக்கு, நீ கொஞ்சம் கடன் கொடுக்கறியான்னு கேட்டா நாம என்ன சொல்றது? நாமே குபேரன் கிட்ட இருந்தா கடன் வாங்கி ஏதானு கிடைக்குமான்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இடத்துல குபேரன் கடன் கேட்டால் எப்படியோ அதை போலத்தான் உலக அனைத்தும் சரணமாக கருதுவது பகவானை. அந்த ராமனே வந்து ஒருவரிடத்துல சரணாகதி செய்தால் அது எப்படி பலிக்க முடியும்? ராமன் தான் மிக உயர்ந்தவர், மேன்மை எளிமை இரண்டையும் உடையவர். அந்த ராமனை விட பெரியவர்னு ஒருத்தர் உலகத்திலேயே கிடையாது. ஆனால் ராமன் சரணாகதி செய்தார். ரொம்ப அழகான கதை. யுத்த காண்டத்திலே விபீஷணன் வந்து சரணாகதி செய்தவுடன் ராமன் ஏற்றுக்கொண்டு விட்டார். அதற்கு பிறகு ஆலோசனை தொடர்கிறது. எப்படி கடலை கடக்கலாம்? எல்லாரும் இன்னும் பாரதத்தினுடைய கிழக்கு கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கிறார்கள். எப்படி லங்கைக்கு போவதென்று தெரியவில்லை. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வழி சொன்னார்கள். எதுவுமே சரிப்படவில்லை. அப்போது ராமன் ஒரு வார்த்தை தெரிவித்தார். போய் விபீஷணன் இடத்திலே அறிவுரை கேளுங்கோள் என்று ராமன் சொல்லுகிறார். விபீஷணன் நேத்தி வரைக்கும் எதிரியினுடைய கூடாரத்திலே இருந்தவன். இன்றுதான் வந்து தங்களோடு சேர்ந்திருக்கிறார். இங்க இருப்பவர்கள் எல்லாம் யாரு? ஜாம்பவானும் சுக்ரீவனும் ஹனுமானும் வெகு நாட்களாக ராமனுக்கு பழக்கமானவர்கள். ஆனா இன்னைக்கு நம்ம நிறுவனங்கள்லயே கூட பார்க்கலாம், வெகு நாட்களா பல ஊழியர்கள் இருப்பார்கள். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் புதுசா நாம வேலைக்கு எடுத்திருக்கோம்னு வச்சுங்களேன், அவர் என்னென்ன சொல்றாரோ அதையெல்லாம் கேட்டு ஆடுவோம். முன்னாடி ரொம்ப நாளா வேலை பார்த்தவர்கள் அவர்கள் உள்ளார்கள் என்னால், புதுசா வந்திருக்கிறதுனால அவரிடத்துல ஒரு மோகம், ஒரு காதல் அதிகமா இருக்கும் அல்லவா? அதை போல ராமனுக்கு விபீஷண இடத்துல ரொம்ப அதிகமான அன்பு. எதுவாக இருந்தாலும் சுக்ரீவன் சொன்னார், ஹனுமான் சொன்னார்னு கேட்க மாட்டாராம். விபீஷணன் என்ன சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறபடி நடக்கலாம்னு ராமனுக்கு திருவுள்ளம். சரின்னு அனைவரும் போய் விபீஷண இடத்துல பிரார்த்தித்தார்கள். இப்ப 100 யோஜனை அழகாலமான கடல் உள்ளது. இவ்வளவு படையும் நாம எப்படி தாண்டி விப்பதுன்னு தெரியவில்லை. உமக்கு ஏதாவது வழி தெரியுமா? கடலை தாண்டுவதற்கு ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று விபீஷண இடத்துல கேட்டார்கள். அவர் யோசித்து பார்த்தார். அவருக்கு தெரிந்தது ஒரே ஒரு மருந்து தான். சில மருத்துவர்கள்லாம் இருப்பா பாருங்க, அவருக்கு தெரிந்தது ஒரு மருந்து தான் இருக்கும். நாம தலைவலி என்று சொல்லி கொண்டு போனாலும் அதே மருந்த 3 வேளை சாப்பிடுங்கோம்பர். எனக்கு மூட்டு வலி சொன்னாலும் அதே மருந்த 3 வேளை சாப்பிடுங்கோம்பர். எனக்கு சுவாமி கையை அருந்து போய் ரத்தம் கொட்டுறதுனாலும் அதே மருந்த 3 வேளை சாப்பிடுங்கோ, சரியா போயிடும்னுவர். அந்த வைத்தியருக்கு அவ்வளவுதான், ஒரு மருந்து தான் தெரியும். அதுக்கு மேல அவர் படிக்கவில்லை, அவருக்கு எதுவுமே தெரியாது. அதை போல விபீஷணனுக்கு ஒரே ஒரு மருந்து தான் தெரியும். நான் துன்பத்தில் இருந்தேன், சரணாகதி செய்தேன் ராமரிடத்தில், இப்போது சௌக்கியமாக உள்ளேன். அப்ப சரணாகதி தான் நன்மை அடைவதற்கு ஒரே வழி என்கிற ஒரு மருந்து தான் விபீஷணிடத்துல உண்டு. அதனால விபீஷன் என்ன பதில் சொன்னார், ராமனுக்கு கடலை தாண்டுவதற்கு வழி தெரியவில்லையா? கவலைப்பட வேண்டாம், சமுத்திரராஜனிடத்திலே ராமன் சரணாகதி பண்ணட்டும். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அருகதி என்று விபீஷணன் சொல்லுகிறார். சாமி, ஒரு தராதரம் யோசிக்க வேண்டாமா? இவருக்கு கஷ்டம், விபீஷணனுக்கு கஷ்டம்னா ராமனிடத்துல சரணாதி பண்ணார். ராமன் மிக உயர்ந்தவர். ராமனுக்கு கஷ்டம்னா இன்னொருத்தர் காலிலேயா விழ முடியும்? அதெல்லாம் விபீஷணனுக்கு தெரியாது. தலைவலியா இருந்தாலும் மூட்டு வலியா இருந்தாலும் முழங்கால் வலியா இருந்தாலும் ஒரே மருந்து தான். அதை போல நானாக இருந்தாலும் ராமனாக இருந்தாலும் சரணாகதி தான் ஒரே மருந்து என்று விபீஷணன் தனக்கு தெரிந்ததை சொன்னார். ராமன் சரின்னு ஏற்றுக்கொண்டு விட்டார். 3 இரவுகள் சாகர தத சாகர வேளாயாம் தர்பான் ஆஸ்தீர்ய ராகவஹா அஞ்சலிம் பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததேஹே என்று வால்மீகி தெரிவிக்கிறார். கடலரசன் சமுத்திரராஜனை பார்த்து ராமன் சரணாகதி செய்து 3 இரவுகள் உபவாசம் இருந்து பட்டினி இருந்து சரணாகதி செய்தாராம். சாகர வேளாயாம் கடற்கரையிலே தர்பான் ஆஸ்தீரிய கீழே வெறும் தரையில் தர்பங்களை மட்டும் விரித்து அதற்கு மேல் ராமன் அமர்ந்து கொண்டார். அஞ்சலிங் பிராங்முக கிருத்வா சமுத்திரராஜனை பார்த்து ராமன் கிழக்கு நோக்கி கைகூப்புகிறாராம். எல்லாரும் பகவானை நோக்கி கைகூப்புவார்கள். முதன்முறையாக அவர் இன்னொருத்தரிடம் கைகூப்பி சரணாகதி செய்கிறார். நான் கடலை தாண்டுவதற்கு கடலரசனே நீதான் வழி சொல்ல வேண்டும் என்று சரணாகதி செய்தார். படிக்க போறதா? ராமனிடத்துல சரணாகதி செய்தால் அவர் பெருமை எளிமை கருணை அனைத்தும் உடையவர். சமுத்திரராஜனுக்கு அந்த பெருமை எல்லாம் கிடையாது. கர்வத்தோடு ராமனே எனக்குத்தான் சரணாகதி செய்கிறார், நான் அவ்வளவு பெரியவன் என்கிற கர்வம் சமுத்திரராஜனுக்கு இருந்தது. அதனால வாய் திறந்து பேசவே இல்லை. ஒரு வெளியில வந்து ராமனுக்கு வழி சொல்ல வேண்டுமே, அப்படி செய்யாமல் அலை அடிக்கிறது அடிக்கிறது, வெறும் ஓன்னு ஓசை கேட்கிறது. சமுத்திரராஜன் இறங்கி வரவே இல்லை. 1 நாள் ஆயிற்று, 2 நாட்கள் ஆயின, 3வது நாளும் முடிந்தது. ராமனுக்கு கோபம் ஏற்பட்டு தவறு செய்து விட்டோம்,
நல்லவனிடத்திலே சரணாகதி செய்திருந்தால் பலித்திருக்கும். இவன் ரொம்ப அகங்காரத்தோடு இருக்கிறான். சமுத்திரராஜன் எப்போது சரணாகதிக்கு இணங்கவில்லையோ அப்ப என்ன பண்றது? சொன்னா கேட்கலன்னா கையில தடி எடுத்துத்தானே ஆகணும். அடி உதறாப்புல அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாளோ இல்லையோ, அதை போல ராமனும் முடிவு செய்தார். சரி, சரணாகதிக்கு சமுத்திரராஜன் கேட்கவில்லை என்றால் என்னுடைய பாணங்களாலே சமுத்திரத்தையே நான் அழித்து விடுகிறேன் என்று ராமன் சூளுரைத்தாராம். சாபமானய சௌமித்ரே ஷரம் ச ஆஷி விஷோபமம் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்பியாம் யாந்து பிளவங்கமாகா என்று ராமன் தெரிவிக்கிறார். சௌமித்ரியான லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா வில்லை எடுத்து வான்னு சொன்னார். ராமனுக்கு கோபம். சமுத்திரராஜன் தன்னை மதித்து வரவில்லை என்பதனாலே சமுத்திரத்தையே அழித்து விடுகிறேன். கடல் என்று ஒன்று இருந்து அதுல தண்ணீர் இருந்தால் தானே குரங்குகளால தாண்ட முடியாது. கடலையே வற்றடிக்க விடுகிறேன். சாகரம் சோஷயிஷ்யாமி பத்பியாம் யாந்து. வானரங்கள் எல்லாம் நடந்தே போகட்டுமே. கிஷ்கிந்தையிலிருந்து எப்படி நடந்து நாங்க திருப்புல்லாணி வரை வந்தோமோ, திருப்புல்லானிலிருந்து லங்கை வரைக்கும் நடந்தே வானரங்கள் செல்லட்டும். கடலையே நான் வற்றடித்து விடுகிறேன் என்று ராமன் சூளுரைத்தார். லக்ஷ்மணனை பார்த்து சாபமானய, லக்ஷ்மணா வில்லை எடுத்து கொண்டு வான்னு சொன்னார். லக்ஷ்மணன் கிடுகிடுன்னு ஓடி போய் வில்ல மட்டும் கொண்டு வந்து ராமனுடைய கையிலே கொடுத்தாராம். ராமனுக்கு புரியல. லக்ஷ்மணா வில்ல கொண்டு வான்னு சொன்னா அம்புகள் வேண்டாமா? வில்லை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன கடலை வத்தடிக்க முடியும்? அம்புகளை கொண்டு வான்னு சொன்னார். சரின்னு மறுபடியும் லக்ஷ்மணன் ஓடி போய் சின்ன அம்பு, இதோடு இருக்கிற குட்டி அம்புகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து, சுமாரான அம்பு, அதுக்கு பெரிய சக்தி எல்லாம் கிடையாது, அந்த அம்பை கொண்டு வந்து ராமன் இடத்துல கொடுத்தார். வாங்கி பார்த்த ராமன், லக்ஷ்மணா இந்த அம்பு போருமா? எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறேன், உயர்ந்த அம்புகளை எல்லாம் எடுத்துடுவான்னு சொன்னார். சரின்னு லக்ஷ்மணன் ஓடி போய் மறுபடியும் அதை எடுத்துட்டு வந்தாராம். இது புரியவே இல்லை பார்த்து கொண்டு வருபவர்களுக்கு. பொதுவாக ராமன் ஒரு விஷயத்தை எண்ணினார் என்றால் அதை உடனடியாக லக்ஷ்மணன் நடத்தி காட்டி விடுவார். இன்னும் சொல்ல போனால் ராமனை விட லக்ஷ்மணனுக்குத்தான் கோபம் அதிகம். ராமன் போய் பேசி விட்டுவான்னு சொன்னால் லக்ஷ்மணன் போய் கொண்டுட்டு வந்துடுவாராம். வாலியை ராமன் கொன்று முடித்து விட்டார். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. கிஷ்கிந்தைக்கு அரசனாக சுக்ரீவன் ஆகிவிட்டார். உடனடியாக சீதையை தேட துவங்கி இருக்க வேண்டும். ஆனா மழைக்காலம் வந்தபடியால 4 மாசத்துக்கு சீதையை தேட முடியவில்லை. ராமன் ஒரு குகையிலே காத்திருக்கிறார். சுக்ரீவன் ஆனந்தமா ராஜ்யத்திலே கேளிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார். 4 மாசம் முடிந்த பிறகும் சுக்ரீவன் புரிந்து கொள்ளவே இல்லை, ராமனை காண வரவே இல்லை. அப்ப ராமன் ஒரு முறை இப்படி திரும்பி லக்ஷ்மணனை பார்த்தாராம். அடுத்த கேள்வி லக்ஷ்மணன் கேட்டது, சுக்ரீவனை கொன்று விடவா? இவ்வளவுதான் லக்ஷ்மணன் கேட்டார். ராமன் கொல்லணும்னு சொல்லல, இப்படி திரும்பி லக்ஷ்மணனை பார்த்ததுக்கே கொன்னு விட்டு விடவா என்று லக்ஷ்மணன் கேட்பார்னால் அந்த அளவுக்கு கோபமுடையவர், ஒரு வேகமுடையவர். ஆனா இப்போது மட்டும் வில்லை கொண்டு வான்னு சொன்னால் உண்மையான சேவகன்னா எப்படி இருக்கணும்? வில்லையும் தன்னுடைய தலைவன் ராமன் கடலையே வற்றடிக்க போறேன்னு சொல்லியிருக்கார், அதற்கு தகுந்த உயர்ந்த அம்புகளையும் உடனடியாக எடுத்து வந்திருக்க வேண்டும். அப்பதான் நல்ல சேவகன் அர்த்தம். ஆனா லக்ஷ்மணன் நம்ம முதல்ல வில்ல மட்டும் எடுத்துட்டு வரார், அதற்கு பிறகு சின்ன அம்புகளை எடுத்து கொண்டு வருகிறார், அதற்கு பிறகு சொன்ன பிறகு பெரிய அம்புகளை எடுத்து கொண்டு வராரே. என்ன நடக்கிறது என்றால் ஒண்ணுமில்ல, லக்ஷ்மணனுக்கு சமுத்திரராஜனோடு ரொம்ப நாள் நட்பு உண்டு. எப்படி சுவாமி, இவர்கள் எல்லாம் முன் பிறவியில் ஏதாவது சொந்தம் உடையவர்களானால், லக்ஷ்மணன் என்பவர் ஆதிசேஷனுடைய அவதாரம். ஆதிசேஷன் தானே பகவானுக்கு படுக்கை. அந்த படுக்கை எங்கு மிதந்து கொண்டிருக்கிறது? கடலுக்கு நடுவிலே தானே. கடலிலேதான் ஆரவனை தன்னுடைய பாம்பு படுக்கையை விரித்து பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப கடலும் ஆதிசேஷனும் நெருங்கிய நண்பர்கள். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டா. ஒரு நிறுவனத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டதுன்னு வச்சுங்களேன், யார் தவறு செய்தார்கள்னு கண்டுபிடிக்கணும்னு போனால் நாம ஒவ்வொரு தொழிலாளியா கேட்டுட்டே வரும். தொழிலாளிகளுக்குள்ள ரொம்ப ஒத்துமை இருக்கும். யாருமே ஒருத்தர் காட்டி கொடுக்கவே மாட்டா. என்ன நடந்ததென்றே தெரியாதது போல என்னமோ இங்க அங்கன்னு கதை சொல்லுவாளே தவிர இவர்தான் செய்தார்னு யாருமே காட்டி கொடுக்க மாட்டார்கள். அதை போல அந்த கடல் அரசன் சமுத்திரராஜனும் ராமனுக்கு ஒரு தொண்டன். அவரும் படுக்கையாக இருக்கிறார். சமுத்திரத்தில் பாம்படை மேல பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ஆதிசேஷன் எப்படி படுக்கையோ, அந்த வெள்ளம், அந்த ஒரு கடலும் படுக்கை தானே பகவானுக்கு. அதனால 2 பேருமே சேவகர்கள். ஆதிசேஷனும் சமுத்திரராஜனும் துணைவர்கள். 2 பேரும் சேவகர்களானபடியால் சமுத்திரராஜனை விட்டு கொடுப்பதற்கு லக்ஷ்மணனுக்கு எண்ணம் கிடையாது. அதனால வில்ல கொண்டு வான்னு சொன்ன உடனே வில்ல மட்டும் கொண்டு கொடுத்தாராம். அவருக்கு அதுல விருப்பம் இல்லை, சமுத்திரத்தை அழித்து விடுவதில் அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால வில்ல மட்டும் கொடுத்தார். அப்புறம் சரம்ச அம்பை கொண்டு வான உடனே சுமாரான அம்பை கொண்டு வந்தார். ஆஷி விஷோபமம் உயர்ந்த அம்பை கொண்டு வா என்ற பிறகுதான் கொண்டு வந்தார். வந்து ராமன் எடுத்து வில்லிலே பூட்டி மந்திரத்தை உச்சரித்து எய்ய போகும்போதுதான் சமுத்திரராஜன் வெளியே வந்து ராமா மன்னித்து விடு
என்று வழி சொல்ல துவங்குகிறார். நீ எந்த கல்லை எல்லாம் எடுத்து கடலிலே போடுகிறாயோ அந்த கற்கள் மிதக்கும், சேத்துவை கட்டி நீ தாண்டி செல்லலாம் என்று சமுத்திரராஜன் கூறுகிறார். அப்போ இந்த இடத்திலே ராமனே செய்த சரணாகதியாக இருந்தாலும் ஏன் பலிக்காமல் போயிற்றென்றால், யாரிடத்தில் சரணாகதி செய்தாரோ அவர் மிகுந்த உயர்ந்த குணசாலி எல்லாம் கிடையாது. சமுத்திரராஜனுக்கு கர்வம் தான் ஏற்பட்டது. ராமனே என் காலில் தான் விழுகிறார் என்று கர்வம் கொண்டாரே தவிர, ஐயோ ராமன் போய் காலில் விழுகிறாரே, அவருக்கு நாம் தானே சேவகன், நம்மால முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு ஏற்படவில்லை. இருமாந்து இருந்தான். அதனால வில்லை எடுத்து அம்பை எடுத்து பயப்படுத்தின பிறகுதான் அவன் மனது மாறி திருந்தி வந்தான். அப்ப சரணாகதி செய்யும் போது இன்னாரிடம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நியமம் மட்டும் உண்டு. இந்த காலத்தில் இந்த தேசத்தில் இவர்கள் தான் செய்யலாம் என்கிற எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆனா யாரிடத்தில் செய்யலாம்னு போனால் மேன்மை எளிமை இந்த ரெண்டும் யாரிடத்தில் உள்ளதோ அவரிடத்தில் தான் சரணாகதி செய்யப்பட வேண்டும். ராமன் அப்படிப்பட்டவர். அதனால ராமனிடத்துல செய்த சரணாகதிகள் அனைத்துமே பலித்து விட்டன. சமுத்திரராஜன் நம்மை போன்ற ஒரு ஜீவன் தானே, நம்மை போல கர்மங்களுக்கு வசப்பட்டு பிறந்தவர். அப்புறமோ தேவர்கள், கடல் அரசன், இந்திரன், சந்திரன், குபேரன், பிரம்மா என்று சொன்னவுடனே நம்மை காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டவர்கள் நினைக்க வேண்டாம். அவர்களும் சம்சாரத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பாப புண்ணியங்கள் உண்டு, அவர்களுக்கும் ரஜோகுணம் தமோகுணம் உண்டு, அவர்களுக்கும் கர்வம் உண்டு, மமகாரம் உண்டு, அகங்காரம் உண்டு, காமம் உண்டு, குரோதம் உண்டு. அனைத்து நமக்கு இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்தும் அவர்களுக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் நம்ம சக்திக்கு தகுந்தபடி நாம கர்வம் கொண்டால் இந்திரனுடைய சக்திக்கு அவருக்கு எவ்வளவு கர்வம் இருக்கும், பிரம்மாவுடைய சக்திக்கு எவ்வளவு கர்வம் இருக்கும். ஒண்ணுமில்ல, ஒரு எறும்பு இருந்தால் கூட, ஒரு புழு இருந்தால் கூட தன்னுடைய சொத்து தன்னுடைய குடும்பம்னு அது ஒரு கர்வத்தோட தானே இருக்கு. இந்த உலகமே எப்படி விசித்திரமானது என்றால், ஒரு பெரிய பிராணி யானையா இருந்தாலும் நான் அப்படிங்கிற கர்வத்தோட நடந்து போறது. ஒரு எறும்பை எடுத்துட்டா கூட அதுக்கு கூட கர்வம் இருக்கு. மனுஷனுக்கு உள்ளது, தேவர்களுக்கு உள்ளது. அப்ப அவருடைய சக்திக்கு ஏற்ப காமம் குரோதம் அனைத்தையும் உடையவர்கள் தான். அப்ப அவர்களிடத்தில் சரணாதி செய்தோம் என்றால் தங்களுக்கு என்ன லாபம்னு பார்ப்பார்களே தவிர, ஐயோ ஒருவன் துன்பப்படுகிறானேன்னு கருணைப்படும் எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. பகவான் ராமன் ஒருவனுக்குத்தான் கருணையாலே சரணாகதனை ஏற்கிறார். மேன்மை எளிமை இரண்டும் அவரிடத்திலே முழுமையாக உள்ளன. அதனால் ஒருவன் காலில் விழுந்தால் எப்பாடுபட்டாவது அவனை ரட்சிக்க வேண்டுமே தவிர தன்னுடைய சுயநலன்னு பகவான் ஒன்றை பார்ப்பதே கிடையாது. அப்ப இவரிடத்தில் தான், பகவானிடத்தில் மட்டும்தான் சரணாகதி செய்யலாம் என்கிற ஒரு நியமம் உள்ளது. அதே போல ராமனிடத்தில் நாம் சரணாகதி செய்யும் போது கூட என்ன பிரார்த்திக்கிறோம் என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும். முன்னமே பகவான் கொடுத்த ஒரு வாக்கு இருந்ததென்றால், வேறொரு பக்தனுக்கு அவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அதற்கு முரண்பட்டு நாம் ஒரு விஷயத்தை பிரார்த்தித்தால் அதை நடத்தி கொடுக்க மாட்டார். அதற்கு முரண் இல்லாமல் நாம் எதை பிரார்த்தித்தாலும் பகவான் கொடுக்க போகிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக ராமாயணத்திலே சமுத்திரராஜன் செய்த சரணாகதியையும் பரதன் செய்த சரணாகதியையும் பார்க்கலாம். இப்படி 6 காண்டங்களாலே ஆங்காங்கு சரணாகதியினுடைய தத்துவங்கள் என்ன, எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் பகவானை அணுக வேண்டும், பகவானிடத்தில் தான் செய்ய வேண்டுமா, என்ன பயனுக்காக செய்யலாம், அருகிலே பிராட்டி இருக்க வேண்டுமா, ஒவ்வொரு காண்டத்திலும் ஒரு சிறப்பை வைத்துள்ளார். அதனால தான் ராமாயணத்துக்கு சரணாகதி சாஸ்திரம் என்றே பெயர் சொல்லப்படுகிறது. இவ்வளவு ஆழமான கருத்துகள் இருக்கிறபடியால் தான் பெரிய திருமலை நம்பிகள் என்கிற ஆச்சாரியனிடத்திலே சுவாமி ராமானுஜர் 1 வருஷ காலத்துக்கு இந்த ராமாயணத்தை காலக்ஷேபம் கேட்டார். சுவாமி ராமானுஜர் திருமலை திருவேங்கடமுடையாரை சேவிப்பதற்கு சென்று விட்டு அங்கிருந்த பெரிய திருமலை நம்பிகள் என்பவர் ராமானுஜருடைய சொந்த மாமா. பெரிய திருமலை நம்பிகளுடைய தங்கையினுடைய மகன்தான் சுவாமி ராமானுஜர். அதனால் தன்னுடைய மாமாவிடத்திலே தானும் ராமாயணத்தை கேட்பதற்காக சென்றார். ஆனா அவர் ஒரு நிபந்தனை இட்டார். ஆச்சாரியன் எந்த நிர்பந்தமும் சொல்லல, சிஷ்யன் ஒரு கட்டளை, தனக்கு ஒரு தேவை இடுகிறார். நான் மலைக்கு மேல தங்க மாட்டேன், நான் கீழே திருப்பதியில் தான் இருப்பேன், ஆனால் எனக்கு காலக்ஷேபம் சொல்ல வேண்டும்னு பிரார்த்தித்தார். அதனால பெரிய திருமலை நம்பிகள் பகவான் திருமலையப்பனுக்கு செய்யும் தொண்டையும் விட்டு கொடுக்க முடியாது, ராமானுஜருக்கு தான் சொல்ல வேண்டிய உபதேசத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் தினமும் விடியற்கால எழுந்து ஆகாச கங்கைக்கு போய் குடம் குடமா தீர்த்தத்தை தூக்கி கொண்டு வந்து மலையப்ப சுவாமிக்கு திருவாராதனத்துக்கு வைத்து விடுவாராம். முடித்த உடனே விறுவிறுவிறுன்னு மலையிலிருந்து கீழே இறங்குவார். இறங்கி வந்து ராமானுஜருக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்களை எல்லாம் சொல்லிவிட்டு திரும்பவும் மலைக்கு ஏறி சாயங்காலம் அஸ்தமிக்கத்துக்குள்ள மலைக்கு போடுவாராம்.
இப்படி ஒரு வருஷ காலத்துக்கு அங்கேயும் கைங்கரியம் செய்து கீழே இறங்கி வந்து இவருக்கு உபதேசம் பண்ணி திரும்ப போய் இப்படி ஒரு ஆச்சாரியன் பரிந்து பரிந்து ஐயோ ராமானுஷருக்கு இந்த அர்த்தம் விடுபட்டு விடக்கூடாது, ராமாயணத்தின் அர்த்தங்களை ராமானுஷர் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருணை அந்த ஆச்சாரியனுக்கு எவ்வளவு இருந்திருக்கணும். பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேத சாதேச பலப்பிரதாய ஸ்ரீ பாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத் என்று அவருடைய தனியன் ஸ்ரீ பாஷ்யக்காரர் சுவாமி ராமானுஜர், அவருடைய உத்தம தேசிகன், அவருக்கு சிறந்த ஆச்சாரியராக விளங்கியவர். பிராச்சேதச ஆதேச பலப்பிரதாய, பிராச்சேதச ஆதேசம் பிராச்சேதசர் என்று வால்மீகிக்கு திருநாமம். அவர் கொடுத்த ராமாயணத்தின் பொருள் சுவாமி ராமானுஜருடைய திருவுள்ளத்தில் நன்கு பதிந்திருக்கும்படிக்கு காலக்ஷேபத்தை சாதித்தவர் பெரிய திருவர நம்பிகள். அந்த அர்த்தங்கள் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டுதான் பங்குனி உத்தர நன்னாளன்று பெருமானும் பிராட்டியும் ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் 2 பேரும் சேர்ந்திருப்பதை ராமானுஜர் பார்க்கிறார். பொதுவாக நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதனை சேவித்தால் இப்படி கர்வத்தோடு நெஞ்ச நிமித்தி கொண்டு சுதந்திரன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு தோன்றுமா. ஆனா அன்றைக்கு மட்டும் ராமானுஜர் பார்க்கும்போது பிராட்டிக்கு அருகில பகவான் நின்று கொண்டிருப்பதை பார்த்தால் என்னமோ குனிஞ்சு பவ்யமா நின்று கொண்டிருப்பது போல இருந்துதான். ஏன்னா பிராட்டி செய்யும் ஆணையை மீறி அவருடைய வார்த்தையை மீறி பகவானால ஒரு நாளும் நடக்க முடியாது, அவ்வளவு அன்பு. பித்தர் பனிமலர் மேல் பாவைக்குன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். பார்வண்ண மடமங்கை பத்தர், பூதேவி நாச்சியாருக்கு பகவான் பக்தன், அவ்வளவு அன்பு உண்டு. ஸ்ரீதேவி நாச்சியார் பனிமலர் மேல் பாவைக்கு பித்தன் பைத்தியம்னு சொல்லுகிற அளவுக்கு பகவானுக்கு அன்பு உண்டாம். அதனால பிராட்டி ஒன்றை சொன்னால் மீறி பகவானால் நடக்க முடியாது. அப்ப ஸ்ரீரங்கநாச்சியாரோடு ஸ்ரீரங்கநாதன் எழுந்தருள் இருப்பதை பார்த்த ராமானுஜர், இன்றைக்குத்தான் நாம் சரணாதி செய்ய வேண்டும். மற்ற நாட்கள் செய்தால் தனியா பகவான் இருப்பார், அவரிடத்துல சரணாதி செய்தால் ஏற்காமலும் போவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் சேர்ந்து இருக்கும்போது பிராட்டியோடு கூட இருக்கும் போதுதான் நாம் சரணாதி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து முதலிலே பிராட்டியிடம் சரணாகதி செய்து பகவானிடத்தில் சரணாதி செய்து தாம் இந்த துன்பத்தை சம்சாரத்தில் படக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் சொல்லி கைங்கரியம் தான் எனக்கு புருஷார்த்தமாக வேண்டும்னு சொல்லி எனக்கு சரணாகதி தான் ஆத்மாவுக்கு சிறந்த தகுந்த உபாயம்னு சொல்லி ராமாயணத்துல ஒவ்வொரு காண்டத்திலும் என்னென்ன தெரிந்து கொண்டோமோ அது அனைத்தையும் அமைத்துத்தான் கத்தியத்திரயம் என்கிற ஒரு அழகான நூலை, அதிலும் சரணாகதி கத்தியம் என்கிற நூலிலே தானே பகவானிடத்தில் சரணாகதி செய்து தனக்கும் மோட்சத்தை வாங்கி கொண்டார். தன்னோடு தொடர்புடைய பக்தர்கள் அனைவருக்கும் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்தித்து பெற்றார். அந்த வார்த்தை பகவான் கொடுத்த வார்த்தையை நம்பித்தான் இன்றும் நாமும் சுவாமி ராமானுஜருக்கு சம்பந்தி, அவருக்கு தாசன்னு சொல்லிக் கொண்டோம் என்றால் நமக்கும் பகவான் மோட்சத்தை அளிக்கிறார். அப்பேற்பட்ட சரணாகதி சாஸ்திரங்களை இதோ இப்போ நிகழ்ந்து கொண்டிருக்கிற பங்குனி மாசத்திலே உத்தர நட்சத்திரத்தன்றுதான் சுவாமி ராமானுஜர் வெளியிட்டார். இந்த அர்த்தமெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தால் ராமனுக்கு அனுஜர் தானே. ராமானுஜர்னா ராமனுக்கு தம்பின்னு அர்த்தம். அப்ப ராமன் ராமாயணத்துல எப்படியெல்லாம் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு காட்டினாரோ அதை புரிந்து கொண்டு ராமானுஜர் கத்தியத்திரயத்திலே சரணாகதியை செய்து காட்டினார். ஒரு அழகான உரையாடல். கத்தியத்திரயம் என்பது ஒருவர் எழுதின ஒரு பிரபந்தம் கிடையாது. ராமானுஜருடைய வார்த்தை, அதற்கு பதிலாக ரங்கநாதனுடைய வார்த்தை, ராமானுஜருடைய கேள்வி, ரங்கநாதனுடைய பதில், இப்படி ஒரு உரையாடல். சம்வாதயேஷ சரணாகதி மந்திரசாரஹா என்று சுவாமி வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். சரணாகதி மந்திரம் துவய மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக சுவாமி ராமானுஜர் காட்டியது பங்குனி உத்தரத்தன்று தன்னுடைய கத்தியத்திரயம் என்கிற நூலின் மூலம். அதை ஒட்டி இந்த அழகான ஒரு திருவிழாவை ஒட்டித்தான் இந்த சில பகுதிகளாலே ராமாயணத்தில் சரணாகதி எப்படி சொல்லப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம். இனி தொடர்ந்து இன்னும் எத்தனையோ புராணங்களில் இதை போல அரிய செய்திகள் நம் வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பல கதைகளை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் பார்த்து கொண்டு வாருங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।